ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிளிட்டு, ரைட் இஷ்யூ ஸ்டாக்லாம் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த சில நிறுவனங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்லாம் என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துல ஏர்ன் பண்ணக்கூடிய லாபத்தை அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து தரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் முதலாவது நிறுவனம் பார்த்தீங்கன்னா போலிங்ஸ் டவுன்ஷிப் லிமிடெட். இவங்க 1993 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு ஸ்டாக்குக்கு 10 பைசா வீதம் இல்டம் டிவிடெண்ட் தரப்போறாங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர் 2024. இந்த ஸ்டாக்கோட கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போது 253.55 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாக்கை டிவிடெண்டுக்காக வாங்க போறீங்களா, அந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் க்ரோத்து, நெட் ப்ராஃபிட் க்ரோத்து, ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருக்கேன். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. நெட் ப்ராஃபிட் ஆனால் டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ஷேரை வாங்குங்க. அடுத்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கேன்ஃபில் ஹோம்ஸ் லிமிடெட். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா ஹோம் லோன் தராங்க. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 29.99% ஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க. ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டாக்குக்கு இல்டம் டிவிடெண்டா ரூபாய் 6 வீதம் டிவிடெண்ட் தரப்போகிறாங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர் 2024. 2 நாளுக்கு முன்னாடி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 823.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இல்டோ யூஎஸ் பயோடெக் லிமிடெட். இந்த கம்பெனி 2004 தொடங்கப்பட்டது. மெயின் ப்ராசஸ் என்னன்னா கமர்ஷியல் அண்ட் வெஜிடபிள் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட செக்டார் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்காங்க. இவங்க இல்டம் டிவிடெண்டா ஒரு ஸ்டாக்குக்கு 25 பைசா வீதம் டிவிடெண்ட் தரப்போறாங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3 டிசம்பர் 2024. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 262.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை செக் பண்ணோம்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா க்ரோத் இருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா போனஸ் ஸ்டாக்ஸ், அதாவது போனஸ் தரக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம். போனஸ்லாம் என்னன்னா ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அடிஷ்னலாக தரக்கூடிய ஷேர்ஸை தான் போனஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் முதலாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட். இவங்களுடைய செக்டார் ட்ரேடிங் செக்டார்ல இருக்காங்க. போனஸா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் இலவசமாக தராங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர் 2024. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 84.72 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் டிவிடெண்ட்டுக்காக வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட்.
விப்ரோ லிமிடெட் கம்பெனி பார்த்தீங்களா, தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஃபோர்த் லார்ஜஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட். இவங்களுடைய செக்டார் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக அறிவித்திருக்காங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3 டிசம்பர் 2024. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு 577 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய சேல்ஸு, ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் இந்த ஸ்டாக்ல புதுசாக பை பண்ணணும்னு நினச்சிங்களா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ராஜு இன்ஜினியரிங் லிமிடெட். ராஜு இன்ஜினியரிங் லிமிடெட் 1986 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் மிஸ்டர் ஜிஎல் ஜோஷி அண்ட் மிஸ்டர் ஆர்எல் ஜோஷி. இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். 1:3 ரேஷியோவில் போனஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்ககிட்ட 3 ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் இலவசமாக தராங்க. எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர் 2024. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 364.80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. ஸ்பிளிட் அறிவித்த சில நிறுவனங்களை பார்க்கலாம். அதில் முதலாவது நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏரா லைஃப் ஸ்பேஸ் லிமிடெட். ஏரா லைஃப் ஸ்பேஸ் லிமிடெட் 1967 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்றாங்க. இவங்களோட செக்டார் ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்காங்க. ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ 1 மாறப்போகுது. எக்ஸ் டேட் 6 டிசம்பர் 2024. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 1986.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 சடனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு. இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம ஸ்பிளிட்டுக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு கான்ஸ்டியூட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் போனஸும் ஸ்பிளிட்டும் அறிவித்திருக்காங்க. இவங்களுடைய செக்டார் ட்ரேடிங் செக்டார்ல இருக்காங்க. எக்ஸ் டேட் 6 டிசம்பர் 2024. ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலேருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ ₹1 மாறப்போகுது. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 84.72 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. டாடா செல் இன்ஃப்ரா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் 2012 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலேருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்ற போகிறாங்க. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 422.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டேட் 5 டிசம்பர் 2024 ஸ்பிளிட்டுக்கு எக்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கு. சேல்ஸு, நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் எல்லாமே ஒவ்வொரு குவார்ட்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ப்ராடக்ட் சர்வீசஸ் இந்தியாவில் பண்ணுறாங்க. இவங்களுடைய செக்டார் கேபிள் செக்டாரில் இருக்காங்க. ஸ்பிளிட்டுக்கான எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3 டிசம்பர் 2024. ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலேருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ ₹1 மாறப்போகுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த சில நிறுவனங்களை பார்க்கலாம். ரைட் இஷ்யூனா என்னன்னா ஒரு கம்பெனி அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான விலையில கூடுதலான பங்குகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் ரைட் இஷ்யூன்னு சொல்லுவோம். ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம். குஜராத் நேச்சுரல் ரிசோர்சஸ் லிமிடெட் 1991 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்டார்ல இருக்காங்க. ரைட் இஷ்யூவா 3:5 ரேஷியோவில் ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு 5 ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக 3 ஷேர் ரைட் இஷ்யூ மூலிமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸ் டேட்டா 3 டிசம்பர் 2024 அன்னைக்கு எக்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 24.7 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை செக் பண்ணோம்னா சேல்ஸ் இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு.
மூங்கிப்பா கேபிட்டல் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் 1987ல முதல்ல தொடங்கப்பட்டாங்க. அதாவது இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்காங்க. ரைட் இஷ்யூவா 2:1 ரேஷியோல ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் புதுசாக ரைட் இஷ்யூவில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3 டிசம்பர் 2024. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 57ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை செக் பண்ணோம்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நன்றி, வணக்கம்.